ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் அனிமேயோட வீடியோ பார்க்குற ஒருத்தவங்களும் கீழே லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக மற்ற எபிசோட உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் நம்ம ஹீரோ நோக்கி வருவாங்க. சன்னோ திமிரா கத்துறான், உன்னால் என்னடா பண்ண முடியும், இப்போ நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், மஸ்பியர்னு வந்துட்டா உன்னால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே தாக்குறாங்க. அங்கே கியூப் கிட்ட கேட்டு யார் யார் எங்கே தாக்குறாங்க அதை வச்சு அவன் தப்பி கட்டத்துல பின்னாடி இன்னொருத்தன் தாக்குவானா, அவன் இன்னமும் சந்தோஷமா வரான். என்ன அடி வந்து போதுமா இல்ல இன்னமும் வேணுமா? ஏன்னா உனக்கு வந்து அது வலிக்கலன்னு நினைக்கிறேன், என் கிட்ட வா, உனக்கு ஒரு திரும்ப ஒரு பயங்கரமான கிக்க கொடுக்குறேன். ஹீரோ ஓடி போய் ஒரே ஒரு எத்து தான் எத்துறான். இதுக்கே அவனோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாயிது. நான் எத்துனது வேற இடத்துல. சன்னும் கத்துறான், சீக்கிரம்டா பசங்களா எல்லாருமே தாக்குங்க. அதே மாதிரி அவங்க தாக்குறதுக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ தப்பிச்சு அங்க மேல போறானா, எனக்கு அங்க இன்னமும் தெரியல இந்த மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும்னு. அதனால முடிஞ்ச அளவுக்கு யார் யாரு கண்ணில் மாட்டுறாங்களோ எல்லாரையுமே சும்மா வச்சு வாங்குறான். அங்க ஒரு பையனை பிடிச்சு அப்படியே சன்னு மேல தூக்கி அடிக்க சன்னோட மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ணன் ஹீரோவை இப்பதான் நல்லா ஊத்து பாக்குறான். ஒரு ஆவரேஜான ஹியூமனை கம்பேர் பண்ணா அவனோட ஸ்ட்ரென்த் அது வந்து பல மடங்கு ரொம்ப அதிகமா தெரியுது. அங்க சன்னு முன்னாடி அவன் நந்து வரானா, இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். அடே நீ வந்து வராத என் பக்கத்துல. அங்க வாங்கோட அந்த சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா உங்களோட பாடி இதுக்கு மேலேயே தாங்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் வருது, அங்க இன்னொரு கேங் வருது. இப்போ வந்து சவுத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய கேங்கு, இந்த சன்னு இந்த கேங்ல இருக்குல்ல வந்து நாத்தோட ஒரு கேங்கு. என்னப்பா ஒருத்தன் கிட்ட உங்களால சண்டை போட முடியல, இந்த அளவுக்கு வீக்கா நீங்க? நான் யோசிச்சு பார்க்கல, இவங்க கிட்ட நாங்க மாட்டிப்போன்னு. அதாவது நாங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது எங்களை இவங்க தாக்க பாக்குறாங்களா? இந்த சவுத்தோட கேங் லீடரும் வந்து சொல்றான், என்னப்பா சன்னு உன்னால இதை கூட பண்ண முடியல, நீலாம் எப்படிதான் இந்த நாத்தோட ஒரு பாஸா இருக்கியோ, நீ உண்மையிலேயே ஒரு அழு மூஞ்சிடா. ஹீரோவும் நடுவுல இன்ட்ரா பண்றான், இங்க வந்து என்ன பேசின்னு இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு நீங்க யா மேல கைய வைக்கவோ இல்ல ஏதாச்சும் நீங்க பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான். அங்க சிஸ்டமோ சஜஸ்ட் பண்ணுது, சரி நீங்க தேவையில்லாம நடுவுல போறீங்க, ஏன்னா உங்களோட கண்டிஷன் அது ரொம்ப மோசமா இருக்கு. அம்மா டைமிங்ல நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து அப்படியே நழுவி போறது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் உங்களுக்கு. சன்னு நீ வந்து இவனை கூட ஹேண்டில் பண்ண முடியல, நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல, உண்மையான கேங்ஸ்டர்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நான் உனக்கு காட்டுறேன், பசங்களா சீக்கிரம் தாக்குங்க. ஹீரோ இதனால பயங்கரமா தேச்சுன்னு ஓடுறான். ஒரு இடத்துக்கு போனோனே அதுவும் டெலிபோர்ட் பண்ணி விட்டது. அவன் டப்புன்னு டெலிபோர்ட் ஆகி அங்க இருக்கிற அந்த லைட் சுவிட்ச் இருக்கும்ல அதை அவன் ஆஃப் பண்ணி விட்டுறான். அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டாயிடுது. பசங்களா சீக்கிரம் என்ன பண்ணிருக்கீங்க, லைட் சுவிட்சை ஆன் பண்ணி விடுங்க போங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ டப்புன்னு பின்னாடி வந்து அவனை பயங்கரமா தாக்கிறான். இதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையுமே தாக்கி நிலைமையே மோசமாக்கிறான். அங்க இன்னொருத்தனும் லைட் ஆன் பண்ணி விடுறான். முட்டா பசங்க, எவன் லைட் ஆஃப் ஆனானோ பாஸ், இப்ப லைட்டை நான் ஆன் பண்ணிட்டேன், இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா அந்த இடத்துல எல்லாருமே காலி. அங்க ஹீரோ ஒண்டிதான் இருக்கான். என்னப்பா நீ ஒண்டி தனியா இருக்க, இப்போ நான் ஒன்னும் உன்னை அப்படியே விட்டு வைக்க போறேன்னு யோசிக்கிறியா? அதனால அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அங்க வெளியில மத்தவங்களும் வந்திருக்காங்க. அங்க யாதா கொண்டு வந்திருக்கா. ஆமா யாரா அவன் ஜிம்மை இந்த மாதிரி பூட்டி வச்சிருக்கான் பர்மிஷனே இல்லாம? யாவும் சொல்றான், என்னோட ஃப்ரெண்டு உள்ள இருக்கான், தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இருக்கிற ஹீரோக்கு புரியுது இது யாவோட வேலை தானே. இதை ஒரு வாய்ப்பா வச்சு சன்னு தப்பிக்கலான்னு பாக்குறானா. சன்னு கிட்ட போய் சொல்றான், என்னப்பா தப்பிச்சு போலான்னு பாக்குறியோ? இல்ல நான் ஒண்ணு தப்பிச்செல்லாம் போகல, தயவு செஞ்சு என்ன மன்னித்து விட்டுருங்க, ஒண்ணு தப்பிக்க போதில்ல, நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இதுக்கு மேல தரவும் மாட்டேன். அப்படியா? அப்போனா நான் சொல்ற மாதிரி பண்ணு. அப்புறம் மத்தவங்க உள்ள வராங்க. மத்தவங்களோட கண்ணுக்கு சன்னு தான் மத்தவங்க எல்லாரையுமே அடிச்ச மாதிரி அவன் காட்டுறான். இதனால வாங்க மேல எந்த விதமான பழியும் இல்ல, அவன் சாதாரணமான ஒரு ஆளு தான், தெரியாதனமா மாட்டிக்கினா அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியுது. ஏதோ ஒண்ணு எங்களோட பிரச்சனை அது வந்து சால்வ் ஆயிடுச்சு, இப்ப அவங்க யாவ தேடி வர மாட்டாங்க, இப்ப பிரச்சனையே எனக்கு இல்ல. ஆனா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், என்னோட லிமிடேஷனை பத்தி எனக்கு இப்போதான் தெரிய வந்தது. அதனால இன்னமும் ஜெம்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணணும் நிறைய. அதனால அந்த ஜெம்மை கலெக்ட் பண்ணலான்னு போறான். ஆனா ஜெம்மோட விலைலாம் சும்மா பயங்கர அதிகமா இருக்கு. சிட்டில ஜெம்மை தேடி போனா வைரம் இந்த மாதிரி ஜெம் தான் அங்க இருக்கு, அதெல்லாம் ஆப்வியஸா நம்ம ஹீரோவால வாங்க முடியாது. பக்கத்துலயே ஏதாச்சும் கிடைக்குமா அவன் தேடி போறான். பக்கத்துலயே ஒரு மவுண்டன் கிட்ட ஏதோ ஒரு ஸ்டோன் டிடெக்ட் ஆகுது. அங்க போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கல்லுக்கு கீழே இருக்கான். அதனால நம்ம ஹீரோ சோர்ந்து போயிடறான். இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் போய் ட்ரெஷர் ஹண்ட்னு சொன்னா யாரு தான் போய் கண்டுபிடிப்பா? அதனால அவன் களைச்சு போயிடறானா. அவங்க சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷனா அவனுக்கு தருது, என்ன நீங்க அதுக்குள்ள களைச்சு போயிட்டீங்களா, இப்பதான் ஒரு ஸ்டோன் டிடெக்ட் ஆச்சு, இதுக்கு கரெக்டா கீழே தான். அங்க டெலிபோர்ட் ஆகுறதுக்கு அவன் ட்ரை பண்றான். ஆனா அவனால டெலிபோர்ட் ஆக முடியல. மாஸ்டர் உங்களுக்கு இன்னமும் 1 சென்டிமீட்டர் கேப் வந்து தேவைப்படும். 1 சென்டிமீட்டரா? என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவன் ரிவர் கிட்ட போறான். ரிவர் கொஞ்சம் ஆழமா இருக்குமா, சோ அங்க டெலிபோர்ட் ஆனா கரெக்டா அவனால டெலிபோர்ட்டும் ஆக முடியுது. இல்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கல. இந்த சிஸ்டம் சொல்லுது, நீங்க வந்து அப்படியே முன்னாடி போகணும், முன்னாடி தான் ஒரு இடத்துல அந்த ஸ்டோன் இருக்கு, அந்த இடத்துக்கு அப்படியே அவன் முன்னாடி போகிறான். பின்னாடியே ஒரு பாம்போ தான். அங்க திடீர்னு அவன் டெலிபோர்ட் ஆக அந்த பாம்பு கிட்ட இருந்து அப்படியே தப்பிக்கிறான். அப்படிதான் மாஸ்டர் நீங்க இன்னமும் முன்னாடி போகணும், ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு ஸ்டோன் வந்து இருக்கு, அந்த இடத்துக்கு அவன் வந்துடுறான். திரும்பவும் அந்த பாம்பு கிடைக்கிறது, அங்கேயும் அவன் தப்பிக்கிறான். இடத்துல இருந்து தெரியாத
தெரியாதனமா டார்ச்சும் கீழே விழுந்துருமா. முன்னாடி தான் அந்த ஸ்டோன்ஸும் இருக்கு. நல்ல வேளை நம்ம ஹீரோ கிட்ட போன் இருக்கு, அது வழியாவே அவனால போக முடியுது. அந்த பாம்போ இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கு. இப்போ வந்து என்னோட டெலிபோர்டேஷன் ஸ்கில் வந்து கூல் டவுன்ல இருக்கு. நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு வாட்டி நான் பயன்படுத்தினா அது ரிஸ்கா இருக்கும். பாம்பு திரும்ப கடிக்கலான்னு வந்தா திரும்ப அவன் டெலிபோர்ட் ஆயிரான். இடத்துல எப்படியோ ஒரு ஸ்டோன் அடையிறான். அவ்வளவுதான், இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோனு. இதனால நான் சூப்பர்மேனாவே மாறினாலும் ஆச்சரியம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு ஸ்டோன் அவன் எடுக்கலான்னு பாக்குறான். அது கீழே அப்படியே விழுது. விழும் போது தண்ணி இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குமா. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது இது தண்ணி இருக்கிற ஒரு ஏரியா தானே. ஸ்கேன் பண்ணி பாக்குறான். அங்க ஏதோ ஒரு மூவ்மெண்ட் ஆகுற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அது ஒரு பாம்புன்னு. மிஸ்ல தப்பிக்கிறான். இருந்தாலும் அந்த பாம்பு அங்க விட்டு கொடுக்கல. அந்த பாம்பு தண்ணியிலயும் கடிக்க வந்தா ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். அது அப்படியே அவனை வளைச்சு போகுது. நான் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னும் சாக மாட்டேன். சீக்கிரம் கியூப் என்னை காப்பாத்த உன்னோட அந்த டைமென்ஷனுக்கு என்ன கொண்டு போ. மாஸ்டர் உங்களோட உடம்பு கிட்ட ஏதோ ஒரு லிவிங் கிரியேச்சர் இருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியாது. அட நீ என்ன பேசின்னு இருக்க. நான் ஒன்னும் இந்த கிரியேச்சரை என் கூட எத்தனை பண்ணணும் இல்ல. அந்த மாதிரி ஆசையும் இல்ல. இந்த கிரியேச்சரை நீங்க விட்டா முடிதான் உங்களால டெலிபோர்ட் ஆக முடியும். அதனால அந்த பாம்பு கூட சண்டை போடுறான். அந்த பாம்பையும் அவன் குத்துறானா. வழியில துடிக்குது. இதை ஒரு வாய்ப்பாச்சு. ஜஸ்ட் மிஸ்ல அவன் டெலிபோர்ட் ஆகுறான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ஒரு 11 ஸ்டோனு கிட்ட இருக்கு. சிஸ்டமும் இப்பதான் ஒரு விஷயத்தையும் சொல்லுது. நீங்க வந்து ஸ்டோன்ஸை ஒன்னா இணைக்கும் போது அது அட்வான்ஸ் லெவல் ஸ்டோனா மாறும். அதாவது 3 இணைச்சா நீங்க ஒரு அட்வான்ஸ் லெவல் ஸ்டோனை அடைய முடியும். அதுக்கு நிறையவே ஆட்ரிபியூட்டும் இருக்கும். ஸ்பெஷலான எபிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். ஓ அப்படியா, அப்புறம் என்ன, சீக்கிரமா எல்லாத்தையுமே பண்ணு. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. 100 ஹவர் ஆகும் அது ஆவறதுக்கு. கேட்டோன்னே அவன் ரொம்ப கடுப்பாகிறான். அந்த சிஸ்டமும் இப்பதான் ஒரு ஐடியாவே கொடுக்குது. அப்படின்னா மாஸ்டர் நீங்க இன்னொரு வழியை பயன்படுத்தலாம். என்னன்னா 9 ஸ்டோனை அட்வான்ஸ் லெவல் ஸ்டோனா மாத்துங்க. மீதி 2 நீங்க பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஐடியா தான். எனக்கு அது 2மே போதும். இந்த வாட்டி அந்த பாம்பு பயப்புலையே நான் விட்டு வைக்க போறது இல்ல. இந்த ஸ்டோனை யூஸ் பண்ண அடுத்த செகண்டே இவனோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாமே பயங்கரமா அதிகரிக்குது. டெலிபோர்ட் ஆகி பயங்கர வேகமா அந்த பாம்பை சும்மா புரட்டி எடுக்கிறான். பாம்பு பாவம் ஒரு வழி ஆயிடுது. எதிர்பார்க்கல இது வந்து எவ்வளவு ஈஸியா முடியும்னு. ஸ்டோனையும் எடுக்கிறான். அது ஒரு எலமெண்டல் லெவல்ல இருக்க ஒரு ஸ்டோனா. யோசிச்சு பார்க்கல. இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இதை வச்சு என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கணும். இந்த சைடு நார்த் கேங்ல இருக்க அந்த லீடருக்கும் வெஸ்ட் கேங்ல இருக்க லீடருக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த பையன் அவனை வந்து நம்ம விடக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று அவனை பண்ணணும். இப்படி இவங்க சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. உங்களால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போது. சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோவை கொல்ல பாக்குறாங்க. சும்மா 2 ஸ்டோன் அவன் இப்படி பண்ணதுக்கே அவனுக்கு அவ்வளவு பவர் வந்தது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட இப்போ அதிகமாவே ஸ்டோன் இருக்கு. சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோ ஓவர் பவரா மாறிட்டான். மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.